வக்கீல்கள் வாய்தா வாங்குவது. வக்கீல். வா கவுண்டா, என்ன சங்கதி? கட்சிக்காரன். எசமான்கிட்டதான் ஒரு காரியமாய் வந்தேன். வக்கீல். என்ன காரியம்? கட்சிக்காரன். நான் ஒருத்தருக்கு 1000 ரூபாயும் வட்டியும் கொடுக்க வேண்டும். வாங்கி 2 வருஷமாச்சிங்கோ. வாய்தா சொல்லி கடந்தும் 1 வருஷமாச்சிங்கோ. கடைசியா 2 மாச வாய்தா கேட்டேன். அதுக்குள்ளே பிராது போட்டுட்டானுங்கோ. எசமான் எப்படியாவது ஒரு 2 மாச வாய்தா வாங்கி கொடுத்தாக்க பணம் கட்டி போறனுங்கோ. வக்கீல். 2 மாதம் தானா? 2 வருஷ வாய்தா வாங்கிக் கொடுக்கிறேன். கடைசியாய் அவன் உன்னிடம் பணம் வாங்குகிறதையே நான் பார்த்து விடுகிறேன். கட்சிக்காரன். சாமி சாமி அப்படிச் செய்யாதீங்கோ. அவன் முதலுக்கு நானா பிள்ளை. எம் முதலை எத்தனையோ பேர் திங்கிறாங்கோ. 2 மாசம் இல்லாட்டா 3 மாச வாய்தா கிடைத்தால் போரும். வக்கீல். சரி, ஃபீஸ் என்ன கொடுக்கறே? கட்சிக்காரன். எசமாங்க சொன்னா சரி. வக்கீல். 100 ரூபாய் கொடுக்கணும். வாய்தா வாங்குகிறது என்றால் விளையாட்டு காரியமல்ல. கட்சிக்காரன். 50 ரூபாய் தாரணங்கோ. வக்கீல். வாய்தா வாங்குவதில் உள்ள கஷ்டம் உனக்கு தெரியாது. நான் செய்யும் வேலையினால் முனிசிபே 1 வருஷம் 2 வருஷம் வாய்தா கொடுத்தாலும் கொடுப்பார் ஆனதால் ஃபீஸ் 100க்கு குறையாது. கட்சிக்காரன். அத்தனை நாள் வாய்தா வாண்டாம். 2-3 மாசம் கிடைச்சால் போதும். வக்கீல். நீ என்ன பைத்தியக்காரனாக இருக்கிறாய்? கடன் கொடுத்தவன் 2 மாதம் வாய்தா கேட்டதற்கு கொடுக்காமல் பிராது போடுவதென்றால் அவனுக்கு அத்தனை ஆணவமா? அவனை விடக்கூடாது. வீசை பற்றி நீ கவலைப்படாதே. நான் வாங்கும் வாய்தாவினால் உனக்கு மிச்சமாகும். வட்டியை கொடுத்தால் போதும். கட்சிக்காரன். அப்படியானால் எசமாங்கோ கேட்கிறபடி தாரேனுங்க. இந்தாங்கோ, இப்ப 50 ரூபா வாங்கிக்கோங்க. வக்கீல் சரி என்று குமாஸ்தாவை கூப்பிடுகிறார். ராமச்சந்திரா. குமாஸ்தா. சார். வக்கீல். இவனிடம் ஒரு வக்காலத்து வாங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறபடி எழுதி கையெழுத்து வாங்கிக்கொள். குமாஸ்தா காகிதம் இங்க் பெட்டி பேனாவுடன் வந்து வக்கீல் பக்கம் நின்று கொண்டு வக்கீல் சொல்வதை எழுதுகிறார். வக்கீல் சொல்வதாவது: இந்த பிராது மோசடியும் சுத்த பொய்யுமானது. இந்த பிராம்சரி நோட்டு நான் எழுதி கொடுக்கவில்லை. இது போர்ஜரி என்று சொல்லிக் கொண்டு வரும்போது. கட்சிக்காரன். சாமி சாமி அதெல்லாம் எழுதாதீங்கோ. இந்த பாவத்தை எங்கே கொண்டு போய் தொலைப்பேன்? 3 மாசமா நடந்து கை நீட்டி சொலையாட்ட பணம் வாங்கி ஓடு கட்டி கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். இப்படி எழுதினா கண்ணும் வாயும் விளங்க வாண்டாமா? வக்கீல் கோபித்துக் கொண்டு, என்னடா மகா சத்திய கீர்த்தி போல் பேசறே? அப்படியானால் வாங்கின பணத்தை கொடுத்தவன் கேட்டதும் எரிஞ்சு போடுறதுதானே? இத்தனை நாளாயி இன்னும் வாய்தா என்ன? கட்சிக்காரன். சாமி சாமி கோவிச்சுக்காதீங்கோ. கைக்கு பணம் வர வாண்டாமா? 2 மாத்தில் வந்துடப் போகுது. கொண்டு போய் கொடுத்து கெஞ்சிவிட்டு வந்துடப் போரே. அதுக்குள்ளே நான் எழுதிக் கொடுக்கால போரு சரின்னு எழுதினா நல்லாவாயிருக்கும். வக்கீல். அப்படியானால் வாய்தா கிடைக்காது. உனக்காக வேணுமானால் எழுதி கொடுத்ததை ஒப்புக்கொண்டு வேறே மாதிரியாய் எழுதுகிறேன். கட்சிக்காரன். சரி அப்படி எழுதுக்கோ சாமி. நமக்கென்னத்துக்கு ஊரா முதலு? வக்கீல். ராமச்சந்திரா, அந்த 2வது பாராவை அடிச்சி இந்த மாதிரி எழுது. நான் வாதியிடம் ஒரு கூட்டு வியாபாரம் செய்ய ஜாமீனுக்காக இந்த பிராமிசரி எழுதி கொடுத்தேன். கட்சிக்காரன். சாமி சாமி அப்படிக்கூட இல்லெங்கே. வக்கீல் கோபித்துக் கொண்டு, ராமச்சந்திரா, இத்தனை நேரம் வேலையை கெடுத்ததற்கு 15 ரூபாய் பிடித்துக் கொண்டு அவன் பணத்தை தலையைச் சுற்றி எறிந்துவிடு. இதெல்லாம் கிழித்தெறி. இந்த சத்தியகீர்த்தி சாவகாசம் நமக்கு வேண்டாம். இவன் சொல்கிறபடி எழுதினால் நாளைக்கு நம்மிடம் ஒரு கட்சிக்காரன் கூட வரமாட்டான். குமாஸ்தா கடன் வாங்கினவனுக்கு ஜாடை காட்டி பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கச் சொல்லுகிறார். கட்சிக்காரன். சாமி சாமி எசமாங்கோ இப்படி கோவிச்சுக்கலாமா? நாங்கல்லா காட்டாள்தானே. கோர்ட்டு சங்கதி எங்களுக்கு எப்படி தெரியும்? எசமாங்கதானே சொல்லிக் கொடுக்கணும். நீங்க என்னமோ எழுதிக்கொங்கோ. நம்மை ஏதாவது சத்தியம் கேட்டுடப் போறாங்க. அது மாத்திரம் பார்த்துக்கொங்கோ. வக்கீல். சரி, அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ராமச்சந்திரா, எழுது. பிராமிசரியில் கண்டபடி பரிகாரம் பெறவில்லை. கூட்டு வியாபார கணக்குகள் இருக்கிறது.
இதை கமிஷன் வைத்து லாப நஷ்டம் பார்த்து முடிவு செய்ய வேண்டும். கட்சிக்காரன்: சாமி சாமி, அப்படி எழுதினா நாளைக்கு கணக்கு காட்ட வாண்டாமா? வக்கீல்: அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நம்மிடம் எத்தனையோ கணக்குகள் இருக்கிறது. குமாஸ்தாவை பார்த்து: OS 43க்கு காட்டணுமே, அந்த கணக்கு புஸ்தகங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறதல்லவா? குமாஸ்தா: ஆம், அதுவும் இருக்கிறது. வேறு கேசுகளுக்கு வந்த கணக்குகளும் இருக்கிறது. கட்சிக்காரன்: சாமி சாமி, இதெல்லாம் நமக்கு எப்படி உதவுமுங்கோ? வக்கீல்: அட பைத்தியக்காரா! ஏதோ 2 மூட்டை கணக்குகளை கொண்டு போய் திடீரென்று முனிசீப் முன்னால் போட்டால் பயந்து கொள்ள வாண்டாமா? நம்ம முனிசீப் கணக்கு மூட்டையே கண்டதும் 6 மாதம் வாய்தா தானாகவே கொடுத்து விடுவார். கட்சிக்காரன்: ஐயோ சாமி, கணக்கை திறந்து பார்க்க மாட்டாங்களா? கமிஷனர் நியமிக்க மாட்டாங்களா? அப்புறம் சிக்கிக்கிட்டாக்க? வக்கீல்: அது என் வேலையல்லவா? அப்படி பார்க்கறதாயிருந்தால் மூட்டையை பிரிக்க 2 மணி நேரமாகும். அதுவும் மிஞ்சி அதை பிரித்தாலும் அந்த கணக்கை பார்த்து என்ன கணக்கு யாருடைய கணக்கு என்று கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னும் எத்தனையோ வழி இருக்கிறது. கமிஷனர் ஏற்பட்டாலும் அவரையும் சரி பண்ணிக் கொள்ளலாம். அதைப் பற்றி நீ கவலைப்படாதே. கமிஷனர் ஏதாவது தகராறு பண்ணினால் அவர் கேசுகளில் நான் கமிஷனரா வந்தா அவரை இழுத்து விட்டு விடுவேன். எதிர் வக்கீலுக்கும் இப்படியெல்லாம் செய்யாவிட்டால் கோர்ட்டுக்கு கேஸே வராதென்று தெரியும். அவரும் இப்படி எத்தனையோ தடவை செய்திருப்பார். முனிசீப்பும் ரொம்ப நல்லவர், அவரும் வக்கீலாயிருந்து வந்தவர்தானே. இதெல்லாம் வாய்தா வாங்க சகஜம்தான் என்று அவருக்கும் தெரியும். உனக்கு எப்படியானாலும் 2 வருஷத்திற்கு கம்மியில்லாத வாய்தா பார்த்துக்கோ. அதற்குள் கடன் கொடுத்தவன் அசலில் 100-200 தள்ளிக் கொண்டாவது கொடு என்று உன் காலை வந்து பிடிக்கிறான் பார்த்துக்கோ. ஒன்றுக்கும் பயப்படாதே. கட்சிக்காரன்: ஐயையோ, அதெல்லாம் வாண்டான் சாமி, கொடுத்தவனுக்கு நல்ல பிள்ளையாய் போகணும். நீங்க என்னமோ எழுதிக்கோங்க, எனக்கெல்லாம் 2 மாசம் வாய்தா போதும். வக்கீல்: சரி, எழுதப்பா. பாக்கி OUS 21க்கு ஸ்டேட்மெண்ட் எழுதினோமே, அதை பார்த்து எழுதி கையெழுத்து வாங்கிக்கொள். கோர்ட்டுக்கு வரும்போது பாக்கி பணத்தையும் கொண்டு வரச் சொல்லு. கட்சிக்காரன்: சாமி, நாளைக்கு பாக்கி பணம் கொண்டாரணுங்கோ. குடியரசு உரையாடல் ஆகஸ்ட் 23, 1925.